அன்பு நேயர்களுக்கு எனது இனிய கனிவான வணக்கங்கள். ரிஷபராசிக்கார நேயர்களே, நாம் இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் மால்மருகன் முருகப்பெருமானை மனதார ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை எந்நாளும் காக்கும் எழில் முருகனே போற்றி. மனசில் உறுதியாக நினச்சிக்கோங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நம்மளோட ரிஷபராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க குணம் எப்படின்னு தெரியுமா? எதிரியே அவங்க வீட்டு வாசலுக்கு தேடி வந்தாலும் சரிங்க, அவங்க கிட்டையும் ரொம்ப கனிவாக பேசி அன்பாக உபசரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அற்பமான சுயநலம் இவங்க கிட்ட எப்போதுமே கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே, தன் உற்றார் உறவினர்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வில்லிலிருந்து புறப்பட்ட குறி தவறாத அம்பு போல தன்னோட குறிக்கோளில் இருந்து எப்போதுமே விலகாம வைராக்கியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில் எத்தனை இடி சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நெருங்கிய உறவோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய மாபெரும் கருணை உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் மனசு உடைஞ்சு கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. அன்பான ரிஷபராசிக்காரர்களே, மனசை தளர விடாதீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே எண்டமே இல்லாத காணல் நீராக மெல்ல மெல்ல மறைய போகுது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், நியாயமான ஆசைகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது. திருமணமாகாதவங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த அந்த திருமணத்தடை நீங்கி மனதிற்கு பிடிச்ச வரன் அமைந்து திருமணம் சுபமாக நடக்கப் போகுது. மழலை செல்வம் வேலை செல்வம் வேண்டி காத்திருந்த தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காம உன்னால் என்ன முடியும் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய உடல்நிலை ரொம்பவும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்க போகுது. முக்கியமாக உங்கள் கையில் பணப்புழக்கம் முன்னாடி இருந்ததை விட அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே ஒரு அருமையான வசதியான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. நம்மளோட ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே ரொம்ப புத்திசாலிகள். நீங்கள் உங்கள் அறிவை சரியான இடத்துல பயன்படுத்துறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். கல்வி, குறையில்லாத செல்வம், உண்மையான நேர்மையான நட்பு, நிலையான இளமை, நோயற்ற உடல், அன்பு குறையாத வாழ்க்கை துணை, நல்ல வாரிசுகள், அழியாத புகழ், தவறாத வாக்கு, தடையின்றி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், குறையாத சொத்துக்கள், நேர்மையான நிர்வாகம், துன்பமே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மளோட ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பெற போகிறாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த 30 நாட்களுக்குள்ளே நடக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத பல அதிசயமான நல்ல விஷயங்கள் இனிமே அரங்கேற போகுது. ஏன்னா சனி பகவான் தனது உண்மையான பலனை உங்களுக்கு காட்ட போகிறாரு. சனியோட அந்த வேகத்தை தடுக்க யாராலையும் முடியாது. ரிஷபராசி மக்கள் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஈசனோட அருளால் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கும்.
சிவன் கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற புத்திசாலித்தனமான எண்ணம் தானாகவே வரும். எப்படி 10 ரூபாய் சம்பாதிக்கலாம், எப்படி நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கலாம், எப்படி ஒரு நஷ்டமான விஷயத்தை லாபகரமாக மாற்றலாம் அப்படிங்கிற ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனசில் தோன்றும். உங்கள் அறிவு மூலமாக ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட போகுது. ரிஷபராசியில் பிறந்தவங்க சும்மா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா எதுவுமே மாறாதுங்க. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, எதையும் எளிமையாக சிந்திங்க. அதுவே உங்களை ஒரு நல்ல பாதைக்கு கூட்டிகிட்டு போகும். கொஞ்சம் பெருசாக சிந்திச்சிங்கன்னா ஒரு மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு நீங்கள் போகலாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா யோசிங்க. ஒரு சிறிய திட்டத்தை போடுங்க. உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது, குடும்பத்தில் என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, வேலையில் எங்கே சிக்கி இருக்கீங்க, எதுவுமே புரியாமல் இடத்துல நிற்கிறீங்களா, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைச்சு போயிருக்கீங்களா? இப்போது ஒரு சரியான திட்டத்தை வகுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுடைய நீண்ட கால ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒன்று விடாமல் நிறைவேறும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாரிடம் மனம் திறந்து பேசலாம், யார்கிட்ட இடைவெளி விட்டு பேசணும் அப்படிங்கிற அந்த பக்குவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பொற்காலமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ உங்களுக்கு என்ன ராசி பலன் நடக்குதுன்னு பாருங்கள். புதன் கிரகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பாருங்கள். அதற்கேற்ப ஒரு தெளிவான திட்டத்தை போடுங்க. சில விஷயங்கள் 10 நாட்களில் நடக்கலாம், சிலது வெறும் 10 நிமிஷத்தில் நடக்கலாம், சிலது 10 மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் எப்போது நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே நம்ம வாழ்க்கையில் இடம் இருக்காது. ரிஷபராசிக்காரங்க, இனிமேல் எதிர்மறையான வார்த்தைகளை பேச வாய்ப்பே கிடையாதுங்க. ஏதாவது ஒன்று செய்வோம், புதுசாக எதையாவது வாங்குவோம், கடனை சீக்கிரமாக அடைப்போம், எல்லாத்தையும் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். அடுத்த வாரம் பாருங்க, எல்லாமே தானாகவே நடக்கும். நாம் கவனிப்போம், முயற்சிப்போம், அந்த இறைவன் கண்டிப்பாக உதவுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஆழமாக ஏற்படும். வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுங்க, எதையும் நம்மால் சாதிச்சு காட்ட முடியும். நம்பிக்கை இல்லாமல் சிந்திச்சோம்னா தண்ணியோட தாகம் தெரிஞ்சும் நம்மால் எதையும் செய்ய முடியாது. கடலில் நீந்தி கடப்பது பெரிய விஷயம் கிடையாது. வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் வரணும், அதுதான் முக்கியம். படிப்போ இல்லை வேலையோ எதுவாக இருந்தாலும் அதில் நாம் நிலைத்து நிற்கணுங்க. சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது நாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தாலும் அது எனக்கு சாதகமாக எளிதாக நடக்கும் அப்படின்னு மனசார நம்புங்க. உங்கள் லாபத்தை கணக்கிடுங்க. ஒரு புது தொழிலை தொடங்குறீங்கன்னா அதில் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தீர ஆலோசிங்க. முதல்ல தொழிலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. தொழில் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களை வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணுங்க. அப்போ தான் நாம் வெற்றி பெற முடியும். அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தொழிலில் இறங்கி வெற்றி வாகை சூடுங்க. கடந்த காலத்தில் யாராவது உங்களை மனசால் தாக்கியிருந்தா, உங்களுக்கு கெடுதல் செஞ்சு முன்னேற விடாமல் தடுத்து இருந்தா, அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்து பயப்பட போகிறாங்க. கெட்டவர்கள் சரியான நேரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கெட்டவர்களுக்கும் கூட நல்லது செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான நேரமாக இந்த நேரம் இருக்குது. யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு உதவ முயற்சி செஞ்சாலும் சரி, அவங்க திருப்பி உங்ககிட்டயே உதவி கேட்டு வர நிலைமை வரும். அதனால் அடிக்கடி சிவாலய தரிசனம் செய்யுங்க. சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்களோட பொற்காலம் தொடங்கிடுச்சுங்க. இந்த பொன்னான நேரத்தையும் வாய்ப்பையும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாதுங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காம களத்தில் இறங்கி வேலையை செய்யுங்க. லேப்டாப்பை தட்டுங்க, எல்லாமே அதில் இருக்குது. லேப்டாப் மூலமாக கூட இன்றைக்கி நிறைய வேலைகள் நடக்கும்.
இது மதுகரகன். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு ரிஷபம் ராசி. சுக்கிரனோட ஆட்சி வீடு சனியின் ராஜ்யம். நாம் எல்லாரும் சனியோட குழந்தைகள். அந்த நேரம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்போகுது. இந்த ஒரு நல்வழிக்காகத்தான் நாம் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த காலகட்டத்தில் எதையும் நன்றாக திட்டமிடுங்க. உங்களுக்கு முன்னாடி கஷ்டமாக இருந்த விஷயங்கள் கூட இனிமே ரொம்ப எளிதாக நடக்க போகுது. புதுசாக தொழில் தொடங்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நேரம். சரியான தொழிலை தேர்ந்தெடுத்து தொடங்கலாம். பணத்தை முதலீடு செய்ய விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான நேரம். எதில் வேணும்னாலும் நீங்கள் முதலீடு செய்யலாம். இந்த அதிர்ஷ்டமான நேரத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் தவம் இருந்தோம். இனிமே நல்ல கூட்டாளிகளும் உங்களுக்கு நல்ல பேரும் சமூகத்தில் கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். முன்னாடி திருமண வாழ்க்கையில் ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இருந்திருந்தா இனிமே அதில் வெற்றி கிடைக்கும். அன்பை மற்றவர்களுக்கு காட்ட இது ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏதுவான நேரம். கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இது மிகவும் பொருத்தமான நேரமாயிருக்கு. முழு நம்பிக்கையுடன் காரியத்தில் இறங்குங்க. உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. ஜாதக அமைப்பு சரியாக இருந்திருந்தா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு பைபாஸ் சாலை மாதிரிங்க. யாரும் நமக்கு எதிராக வரமாட்டாங்க. பாதை அப்படியே கிளியராக இருக்கும். ரிஷபராசிக்காரங்க பொதுவாக கோபமானவங்க தான். ஆனால் களத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டவங்க. மனசில் பணம், செல்வம், முன்னேற்றம் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். இது தூங்கி வழியுற நேரம் இல்லைங்க. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காதீங்க. தைரியமாக இருங்க. சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. கணவன், மனைவி, குழந்தைகள்னு நீங்கள் ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு மூன்றாம் நபராக ஒரு பெரிய நன்மை உங்களை தேடி வரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சில நேரத்தில் நல்ல நட்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நபர் மூலமாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நட்பு மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இது எல்லாமே அந்த கடவுளோட அருளுங்க. கிடைச்ச வாய்ப்பை தவற விடாதீங்க. அடுக்கடுக்காக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு இருட்டில் இருந்து வெளிச்சத்தை பார்த்த பிறகுதான் காலம் எவ்வளவு நல்ல நேரமாக இருக்குன்னு நமக்கு புரியும். அப்போதான் சரியான பாதை நமக்கு தெரியும். நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அப்போ புரியும். வெளிச்சத்தை பார்த்து சரியான முடிவுகளை எடுக்க தொடங்குங்க. இந்த பிரபஞ்சத்தின் தலைவனை மனதார வணங்கினா வெற்றி உங்களுக்கு தான். ஒரு நாளைக்கு 5 முறை பிரபஞ்ச தலைவனை நன்றியோடு வணங்குங்க. மகா கணபதிக்கு மனதார தோப்புக்கரணம் போடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் துளி கூட இடமே கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. என் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னால் போக முடியலையே அப்படின்னெல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு முழுசாக நம்பி வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கச் செய்யும். முதல்ல உங்கள் குலதெய்வம், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், அப்புறம் மற்ற தெய்வங்களை வணங்குங்க. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் ஒரு மாற்றமும் இல்லையே, ஏற்றமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை புலம்பலாம். அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை நேருக்கு நேராக பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. அவருடைய அனுக்கிரகம் ஒன்று இருந்தால் போதும். மற்ற கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசமான ஒளி உங்கள் வாழ்க்கையையே வெளிச்சமாக மாற்றிருங்க. அந்த மங்களமான ஒளி உங்களை வந்து சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் பனி போல கரைஞ்சு போயிருங்க. நம்மளோட ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி
மற்றும் மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க. நம்மளோட ரிஷபராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பம். இவங்க எல்லாரும் நம்மளுக்கு ரொம்ப இணக்கமான ராசிகளாக இருக்காங்க. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, முயற்சி பண்ணால் நாமளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கணமாக இருக்கிறவங்க. யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க. விடாமுயற்சியோட ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய உழைப்புக்கு எப்போ வெற்றி கிடைக்குமோ அது வரைக்கும் சரியாக தூங்காமல் சாப்பிடாம கூட உழைக்க தயங்காதவங்க இவங்க. இப்படியான உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே இனிமே நிறைவேறப் போகுது. ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை நீங்கள் அன்போடு செய்கிறதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு உங்கள் எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.